வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. திமுக கூட்டணியில மதிமுக மற்றும் பிசிகாவோட தொகுதி பங்கீடு இன்றைக்கு முடிவடைஞ்சிருச்சு. மிகுந்த இழுபறியோட நீடிச்சுக்கிட்டு இருந்த, குறிப்பாக சொல்ல போனால் பிசிகாவின் தொகுதி பங்கீடு இன்று முடிவுக்கு வந்தது. இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா அதற்கு முன்னாடி மதிமுகவோட தொகுதி பங்கீடம் முடிச்சாங்க. அவர் ஒரு தொகுதிக்கு ஒத்துக்கிட்டாரு. அதாவது முன்னாடி 2 தொகுதி கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 தொகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு லோக்சபா இன்னொரு ராஜ்யசபா அப்படியாவது 2 தொகுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, ஒரே ஒரு லோக்சபா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை முடித்து வைத்து வைகோவும் அதற்கு சம்மதித்திருக்கிறார். அவருடைய பையன் துரை வைகோ இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வேட்பாளராக நிறுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. விருதுநகர் அப்படி இல்லைன்னா திருச்சி இந்த தொகுதி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் தொகுதி இன்னும் முடிவு செய்யப்பட விடாமல் மதிமுகவுடான தொகுதி உடன்படிக்கை ஒரு தொகுதியுடன் திமுக கூட்டணியுடன் ஒப்பந்தமாயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல விவாதமாகிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியலையே இந்த கூட்டணி ஒப்பந்தத்தை தான் உற்று நோக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக எப்பொழுது இந்த கூட்டணி உடையும், பிசிக எப்பொழுது வெளியில வரும், தங்களுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் சில நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு சமிச்சைகளை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி காத்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டணி தான் இன்றைக்கு முடிவாயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது பிசிகாவிற்கு திமுகவின் கூட்டணியில் 2 தொகுதிகள். எல்லாருக்குமே அதை கேட்டு ஷாக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தது என்னன்னா, விசிகா கேட்டது 4 தொகுதிகள். அந்த 4 தொகுதியில் 3 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி, அப்படிதான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. அதாவது இதுவே எங்களுக்கு ரொம்ப கம்மி தான், எங்களுடைய வளர்ச்சிக்கு 5 தொகுதிகளுக்கு மேல் கேட்கணும், கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் இந்த சீட்டை பகிர்ந்து கொடுக்கறதுல திமுகவிற்கு சங்கடம் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு நாங்களே குறைவாகத்தான் கேட்கிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில 4 தொகுதிகள் கேட்டாங்க. இந்த 4 தொகுதியில அப்புறம் இன்னும் அவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில என்ன பேசுறப்ப இன்னும் இறங்கி வந்து 3 தொகுதிகள் போதும், அதுல 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி, அதை எங்கள் சின்னத்தில், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வற்புறுத்தக்கூடாது, எங்களது தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதற்கும் முடிவு எட்டாமல் இழுபறியாவே இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு 2 தனி தொகுதி, அதுவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் மட்டுமே கொடுக்கப்படும். அதுல சென்ற முறை என்னன்னா ஒரு தொகுதி மட்டும் சொந்த சின்னத்தில், அதாவது பானை சின்னத்தில் திருமாவர்கள் சிதம்பரம் தொகுதியில போட்டிட்டார். இன்னொரு தொகுதியில, விழுப்புரம் தொகுதியில ரவிக்குமார் அவர்கள் உதயசூரன் சின்னத்துல போட்டி போட்டார், அதாவது திமுகவின் உறுப்பினராக. இது ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தனா இந்த முறை 2 தொகுதியுமே உங்க சின்னத்திலே நின்னுக்குங்க அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகளுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குன்னு சொல்லலாம். இது விசிகாவினருக்கு திருப்தியை தருமான்னு பெருத்த சங்கடத்துடன் தான் இதுல கையெழுத்திட்டு இருப்பாங்க. இதற்கு பின்னணியில் என்னெல்லாம் நடந்தது, இதில் திமுக எந்த அளவிற்கு நயவஞ்சகத்துடன் விசிகா என்ற கட்சியை இதோட வளரவிடக் கூடாது என்ற ஒரு மனப்பான்மையுடன் செயல்பட்டு இருக்கு அப்படின்றதான் நாம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தொகுதி பங்கீட்டிற்கு பின்னணியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிசிகாவின் கடந்த கால வளர்ச்சியை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு சராசரியான ஒரு சின்ன இயக்கமாக வளர்ந்த இந்த கட்சி ஒரு கட்டத்துல சமூக நீதியையும், இன்னும் சொல்ல போனால் சனாதனத்தை வேறு இருப்பதில் மிக முக்கிய தலைவராக இந்திய அளவில் இருந்தது திருமாவர்கள் தான். ஏன்னா தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டு வரோம், திமுக என்ற கட்சி வாக்கு அரசியலுக்காகவும் சாதியவாதிகளின் கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும், மதவாதிகளை, அதாவது இந்து மதத்தை எதிர்த்து விடக் கூடாது என்பதற்காகவும் எவ்வளவோ சமரசம் பண்ணிக்கிட்டு தான் இந்த வாக்கு அரசியல்ல அவங்க வாய்மூடி இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் சமரசமற்று சனாதனவாதிகளை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் தான். திருமாவர்களை 2019 தேர்தலில் இந்த யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, திருமாவர்கள் மட்டும் ஜெயித்து விடக்கூடாது என்று ஒட்டுமொத்த கட்சிகளும் அங்க வேலை செஞ்சாங்க சிதம்பரம் தொகுதியில். அதனாலதான் எல்லாரும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சும் பொழுது திருமாவர்கள் மட்டும் சொற்ப வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திமுகவினரின் வாக்குகளால் தான் அவர் ஜெயிச்சாரு, அதுல மறுப்பதற்கு இல்லை. ஆனா முழுமையா திமுகவினர் வாக்கு அவருக்கு கிடைச்சதா பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது திமுகவினருக்கே தெரியும். ஏன்னா அதுலயே பாதி பேர் சாதியவாதிகள் தாங்க, சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவான். திரும்ப மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது, நம்ம கட்சி ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டணி ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம கட்சி இங்க நிக்கல. அதாவது எனக்கு நல்லா தெரியும், நான் சிதம்பரம் தொகுதியை சேர்ந்தவன், எனக்கு நல்லா தெரியும் சிதம்பரத்துல உள்ள நிறைய பொறுப்பாளர்கள் வேற தொகுதியில போய் வேலை செஞ்சாங்க தீர்மானிக்கிறதால. எல்லாரையும் நான் சொல்லல, அதே மாதிரி எல்லாருமே அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் இந்த வேலையும் செஞ்சாங்க. இந்த ஆளுக்கெல்லாம் வேலை செய்யணுமா, இந்த சாதிக்காரனுக்கு வேலை செய்யணுமா, இந்த கட்சிக்கு போய் நம்ம வேலை செய்யணுமா என்ற மனப்பான்மை உடையவர்கள், சாதியவாதிகள் தமிழகம் முழுக்க நிரம்பி கிடக்கிறார்கள். அதில் திமுகவிலும் கிடக்கிறார்கள்.
அப்போ இத்தகைய ஒரு மகத்தான தலைவரை, சாதிக்கும் மதத்திற்கும் எதிராக சண்டை போடுகின்ற ஒரு மகத்தான தலைவர் தன் கட்சியை சனாதனத்திற்கு எதிராக, சாதியவாதிகளுக்கு எதிராக, மதவாதிகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு வளர்த்திருக்காரு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு தேர்தலுக்கும் இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் தாவாம, பேரம் பேசாம, பணத்துக்கு விலை போகாம, இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நான் இதுல இருப்பேன் அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு முறையும் கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் சாதியவாதிகள் கையிலும் மதவாதிகள் கையிலும் ஆட்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை சமரசம் செய்து கொண்டு தன் நண்பர்களை ஆசுவாசப்படுத்தி நிதானப்படுத்தி, கோவப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம இந்த மக்களுக்காக செய்யறோம், இந்த நாடு நல்லா இருக்கும்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சுயநலமாக இயங்கும் இயக்கம் இல்லை, இந்த நாட்டின் நலனுக்காக இயங்கக்கூடிய இயக்கம் என்று எத்தனையோ தொண்டர்களின் குமுறல்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் திருமாவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள், ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாமக இருக்கு, அனைத்து சாதிய இயக்கங்களும் இருக்கு, சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இயக்கங்களும் அதிமுக கூட்டணியில இருந்தது. மக்கள் நல கூட்டணியிலிருந்து இங்கே இருந்த இயக்கங்கள் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் தான் இங்க இந்த பக்கம் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம திரும்ப திரும்ப பேசுறதே சங்கடமா இருக்கு. ஏன்னா இத்தனை கட்சிகள் இருந்தாலும் இங்க பெருவாரியான வாக்கு வங்கி உள்ள கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே விசிக்காதான். அதை எல்லா ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு இருக்கான், எல்லா அரசியல் தலைவர்களும் அதை ஒப்புக்கொள்றாங்க. ஓட் பேங்க் எங்க இருந்து எங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அதுவும் வட மாவட்டங்கள்ல, பொது முக்கியமா சொல்ல போனா வட மாவட்டங்கள்ல. ஏன்னா கோவை பகுதியில் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கோவையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக அங்க டஃப் கொடுத்துச்சு. ஏன்னா அங்க இவங்களுக்கு ஆதரவா கூட்டணி கட்சி பெரிய அளவுல சோவிக்கல. அங்க முழுக்க அதிமுக இவங்க ஒண்ணு அப்படியே ஃபுல்லா ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடல. அதிமுக அங்க கடுமையா டஃப் கொடுக்குது அந்த மண்டலத்துல. அப்ப அங்க டிஎம்கேக்கு ஓட்டு விழல, பெருவாரியா ஓட்டு விழல. அப்ப தெற்கையும் ஒரு பக்கம் தெற்க விழுது, இன்னொரு பக்கம் நார்த்ல விழுது. இப்ப நான் வடக்கு பக்கம் விழுந்த வாக்குகள் யாருடைய வாக்குகள் பாத்தீங்கன்னா விசிகாவின் ஆதரவு வாக்குகள் தான். ஏன்னா பாமகவின் வாக்குகள் அப்படியே அதிமுக கூட்டணிக்கு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போ பெருவாரியான வாக்குகளை பெற்று, பட்டியல் சமூகத்தின் பெருவாரியான வாக்குகளை பெற்று திமுக ஆட்சிக்கு வருது. அப்போ இது நடந்தது எப்படி? திருமாவர்களால் தான், விசிகாவால தான். அப்ப அப்படிதான் நீங்க ஆட்சிக்கு வரீங்க. அப்ப அடுத்த கட்டத்தை பாத்தீங்கன்னா திருமாவர்களின் விசாலமான பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா வெகு மக்களை இழுக்குது. இவர் என்ன ஒரு சமூகத்திற்காக பேசல, தன் சார்ந்த சாதிக்காக பேசல, இந்த ஒட்டுமொத்த மனித இனத்திற்காக பேசுறாரு. அதாவது இந்த சமூகம் என்பதை விட ஒட்டுமொத்த மனித இனத்திற்காக எதெல்லாம் இந்த மனிதத்திற்கு நன்மை பயக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இவர் அரசியலாக பேசுகிறார் அப்படின்ட்டு எல்லாரும் அவர் ஏத்துக்கிறாங்க. இப்போ மற்ற தலைவர்களை சாதி கட்சி தலைவர்னு ஒதுக்கக்கூடிய வெகுஜன மக்களே இல்ல, இந்த மனுஷன் சரியா தானே பேசுறாரு, எல்லாருக்குமான ஒரு அரசியல பேசுறாருல்ல, ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. இன்றைக்கு திராவிடம் பேசக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்த நிறைய ஊடகவியலாளர்கள் பேசும்போது திருமாவை ஒரு இடத்துல கூட எதிராக நிறுத்த மாட்டாங்க, தப்பா பேச மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேல போய் தான் பேசுவாங்க. அவர் தான் இன்றைக்கு இந்திய அரசியலிலேயே கொள்கையுடன் செயல்படும் ஒரே தலைவர் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் வளர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி தொண்டர்கள் பலன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சு இவருடைய செயல்பாடுகளால் இழுக்கப்பட்டு அவ்வளவு பெரிய தொண்டர் படை கூட்டம் கூடுது. அதற்கு ஒரு உதாரணம் தான் இப்ப திருச்சியில நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு. அந்த மாநாடு தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு பேசப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டின் கூட்டத்தை பார்த்த திமுகவால் அதை ஜீரணிக்கவே முடியல. நம்மளால கூட்ட முடியாத கூட்டம், நம்ம பிரியாணி கொடுத்து காசு கொடுத்து வேன் வச்சு ஊரா ஆள் பிடிச்சிதான் நம்ம கூட்டு வரோம். அப்படி கூட்டு வந்து கூட கூட்ட முடியாத ஒரு கூட்டத்தை ஒற்றை தலைமைக்காக, இந்த தலைவனின் சொல்லுக்காக தான் காசை செலவு பண்ணிட்டு வறுமையில இருக்கவன், ஏழ்மையில இருக்கவன், ஏன்னா இங்க திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் மாதிரியோ திமுகவோட மந்திரிகள் மாதிரியோ பணத்தை இறைத்து கூட்டத்தை கூட்டுவது கிடையாதுங்க. ஒருத்தரும் உணர்வு ரீதியாக ஐயோ எங்க தலைவர் கூப்பிட்டுட்டாரு அப்படின்ட்டு வண்டியை கட்டிட்டு போன கூட்டம் அது. இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த மனிதனுக்காக வருது. அப்போ விட்டா ஒரு மிகப்பெரிய கட்சியாக விசிக வளர்ந்து விடும். அப்படி வளர்ந்தனா அது திமுகவிற்கு நல்லதல்ல. ஏன்னா நமக்கு எதிராக எவனுமே வளரக்கூடாது, நம்ம தான் பெரிய ஆளா இருக்கணும், நம்ம பார்த்து 4 பேருக்கு பிச்சை போடணும் அப்படின்ற ஒரு ஆண்டை மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு வஞ்சகமான இயக்கம் தான் திமுக. அதை ஏன் இங்க அப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்கள் வேணா சொல்லிக்கலாம் நாங்க பாஜகவோட நல்ல கட்சி, நாங்கள் திமுக விட வேணா நல்ல கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செயல்பாடுகளில் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் நடத்தும் விதத்தை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களால் ஒரே ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கா? நீங்கள் இத்தனை தொகுதிகளை கொடுத்து இத்தனை தொகுதிகளை நிக்க வச்சு ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சு அந்த கட்சியை ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாத்திருக்கீங்களா? கிடையாது.
பாமக அங்கீகாரம் பெற்றது யாரால? அதிமுகவால. அதிமுகவிட தொகுதி பங்கீடு நடத்தி தான் அவங்க பெருவாரியான சீட்டுகளை ஜெயிச்சு அங்கிருந்து தான் அவங்க அரசியல் அங்கீகாரம் பெறாங்க. தேமுதிக ஒரு கட்சி இருந்தது, அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இங்க இருந்து கிடைச்சது ஜெயலலிதாவுடன் கூட்டணி ஏற்படுத்தி 2011ஆம் ஆண்டு தான் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரத்தை பெற்றாங்க. எதிர்கட்சியாக மாறுறாங்க, உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாம ஆக்குனாங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைதான் உங்களோட. அதாவது எல்லாரும் ஓட்டையும் வாங்கிக்கணும். இன்னொரு கொடுமை என்னன்னா, அதிமுகவிற்கு தனித்த வாக்கு வங்கி உண்டு. தமிழ்நாட்டில் அதிமுக தான் தனித்த வாக்கு வங்கி உள்ள ஒரு செல்வாக்கான கட்சி. இது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி. அதற்கு அடுத்ததுதான் 2வது இடம் தான் திமுக. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தனிச்சு நான் நின்று ஜெயிக்க முடியும் சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக மட்டும்தான். நீங்கள் ஒருபொழுதும் யாருடைய கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்னதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் தோத்துருவீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு வாக்கு வங்கியில் நீங்கள் முதலிடம் கிடையாது. கூட்டணிகள் கட்சிகளுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிகளுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கணும். ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஏமாற்றுக்காரர்கள் தான் உங்களை சொல்லலாம். திமுக என்பது ஒரு ஏமாற்றுக்காரர்களின் கூடாரன்னு சொல்லலாம். 30 தொகுதிகளிலும் அவர்கள் கூட்டணி கட்சிகள் ஓட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு 1-2 பிச்சு கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும், கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க, தொட்டு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நயவஞ்சக போக்கை, அதுவும் ஒரு வளர்ந்து வரும் கட்சி. சரி, மற்றவங்களுக்கு கூட நீங்க சொல்றீங்க காங்கிரஸ்க்கு வாக்கையில இருந்தாலும் உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தது, அது எங்களுக்கு தெரியும். நீங்க அமைச்சர் அவங்க அதிகாரத்துல வந்தா நீங்க அமைச்சர் பதவி வாங்கணுன்றதுக்காக டீலிங்காக கொடுக்குறீங்க, அதை கூட ஒரு இடத்துல ஒத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் இருக்காங்க, அவங்க போராட்ட குணம் உள்ள கட்சி தான், நல்ல கொள்கை உடையவர்கள் தான். இன்றைக்கு தெருவுக்கு 2 பேர் இருக்காங்க, நான் தேடினாலும் கிடைக்கல, எங்க தெருவில் யாருமே கிடையாது. என்னோட சுற்று வட்டாரத்திலேயே ஏதாவது தோழர்கள் யாராவது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. இப்படிதான் அவர்களோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 சீட்டு கொடுக்குறீங்க. வானலாவே கூட்டத்தை கூட்டக்கூடிய அதாவது கரண்ட் அரசியல்ல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை நிரூபித்து கொண்டே இருக்கிற விசிகாவை ஒடுக்குறதுக்கு காரணம் என்ன? இந்த சாதி வளர்ந்து விடக்கூடாது, இந்த சமூகம் முன்னேறி விடக்கூடாது, இந்த சாதிக்கெல்லாம் இவ்வளவு சீட்டா அப்படின்ற ஒரு கேட்கிற நக்கல் துணி தான். இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, பொது தொகுதி ஏன் கொடுக்க மாட்டீங்க? பொது தொகுதியில விசிகா நிக்க கூடாது என்பது ஒரு சனாதனம் இல்லையா? பொது தொகுதி நீங்க கேட்கலாமான்னு கேட்கறது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். நீங்க எப்படி சமூக நீதி கட்சியா இருப்பீங்க? தொடர்ச்சியாக இதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பொது தொகுதியில சீட்டு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? என் திமுக பிசிகா பொது தொகுதியில நிக்க தகுதியற்ற கட்சியா? அரசியல் சாசன சட்டத்துல சொல்லியிருக்கா பிசிகா அல்லது பட்டியல் சமூகத்தை தலைமையாக கொண்ட கட்சிகள் பொது தொகுதியில் நிக்க கூடாது அரசியல் சட்டத்துல இருக்கா? கிடையாது இல்ல. ஆனா என்ன பண்றீங்க? தொடர்ச்சியாக இந்த கேவலமான செயலை செய்யறீங்க. கேட்டா நாங்கள் சமூக நீதி கட்சின்னு சொல்றீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல எல்லாருக்கும் கொடுக்க எங்களுக்கு சீட் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்க சீட் இல்லைன்னா காங்கிரஸுக்கு 10 கொடுக்க சீட் இருக்கா? இல்ல 8 கொடுக்கணும்னா அதுக்கு சீட் இருக்குமா? நீங்க 25 இடத்துல நிக்கிறீங்களே, உங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்றீங்களே, தனிப்பட்ட முறையில் நிக்க வேண்டியது. கூட்டணி வேணாம், நாங்களே எல்லாரும் நிக்கிறோம், உங்களால் கூட்டணி தேவை கிடையாது, எங்களால ஜெயிக்க முடியும், ஜெயிச்சிக்க வேண்டியதானே. ஒரே ஒரு தேர்தலில் உங்களால் நிக்க முடியுமா? பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ற வரைக்கும் தேமுதிகாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க 2016. அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்னாச்சு? இன்னைக்கு இதுல இருக்க சில தற்கூரி பயலுங்க காலையில இருந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்க. சில திமுகவின் கொத்தடிமைகள் சில பேர் என்ன பதிவு போடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகா போயிட்டா திமுகவுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, விசிகாவுக்கு தான் நஷ்டம், திமுக எப்படினாலும் ஜெயிச்சிடும் அப்படின்னு. எப்படி ஜெயிப்பீங்க? 2016 ஜெயிக்க வேண்டியதானே? கூட்டணி கட்சி இல்லாம 2016 ஜெயிக்க வேண்டியதானே? ஜெயிக்க முடியாது. இப்போ பிசிகா போயிட்டா பிசிகாவுக்கு எந்த இழப்பும் இல்லை. வென்றாலும் தோற்றாலும் அவர்கள் கொள்கை அப்படியே தான் இருக்கும். உங்களை மாதிரி நாளுக்கு ஒரு கொள்கையோ ஆள மாத்திர வேலையோ அவங்களுக்கு கிடையாது. நீங்க பிசிகா போயிட்டா பாமக பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளவு தூரம் சொல்லியும் 6 சீட்டு தரேன், 5 சீட்டு தரேன், தொகுதி செலவுகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்துமே எங்களுக்கு கொள்கை முக்கியம், நாங்கள் இந்த கூட்டணியில தான் இருக்கோம் கதவை அடைத்தவர் திருமாவர்கள். அவர் செய்த பெரிய தப்பாதான். ஏன்னா கொள்கைக்காக இயங்கிட்டு இருக்காரு. பத்தில தவறுன்னு சொல்ல முடியாது. தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல் அது தவறாக தெரிந்தாலும் எனக்கு கொள்கை முக்கியம், உங்கள் பதவி என் மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையுடன் இயங்கி கொண்டிருக்காருல்ல, அவரை நீங்க அந்த கொள்கையை தான் வச்சு நீங்க பல்ல பிடிச்சு பாக்குறீங்க. எப்படி கொள்கை மாறாதவன், வெளில போக மாட்டான், எது கொடுத்தாலும் வாங்கிப்பான் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எவ்வளவு ஒரு கேவலமான செயல். ஒரு மனிதனின் நேர்மையை, ஒரு மனிதனின் நன்னடத்தையை நீங்கள் இழிவான செயலுக்காக பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது எவ்வளவு கேவலமான செயல். இதைத்தான் இன்றைக்கு திமுக செய்திருக்கிறது. திருமாவின் அரசியல் நேர்மையை பகடக்காயாக பயன்படுத்தி நீங்கள் அவரை இந்த தொகுதி உடன்பாட்டுல கையெழுத்து போட வச்சிருக்கீங்க. இது எப்பொழுது உங்களுக்கு எதிராக முடியும் அப்படின்னா, திருமாவும் அவ்வளவு ஒன்றும் தெரியாதவர் அல்ல, அவர் ஒன்றும் இழிச்சாயிரம் கிடையாது. அவருக்கு தெரியும் இன்னைக்கு நான் போயிட்டு கொள்கைன்னு பேசிட்டு இன்னைக்கு திடீர்னு போயிட்டு அதிமுகவில் போய் என்னாலையும் சேர முடியாது, எப்படி ஒரு கொள்கையில்லா கூட்டணியில போய் நம்ம சேர முடியும் அப்படின்ற உறுத்தல் அவருக்கும் இருக்கும்.
ஏன்னா பிஜேபி திரும்ப அவங்க அலைன்ஸ் போனாலும் வாய்ப்பு இருக்கு. இதே மத்தியில பிஜேபி ஆட்சி வர தேர்தலில் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா பிஜேபின்ற ஒரு கட்சியின் அச்சுறுத்தல் இங்க இருக்க போறது கிடையாது. அப்போ அடுத்த தேர்தலில் வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க இந்த பூச்சாண்டியை காட்ட முடியாது. அதனாலதான் இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இந்த தேர்தலையும் இருந்துருவோம் அப்படின்ற ஒரு சமரசத்துடன் அவரு கொள்கை மாறக்கூடாதுன்னு உங்களோட வந்திருக்கிறாரு. அதுதான் இப்ப நடந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விசிகா வெளில போனா விசிகாவுக்கு பாதிப்பு இல்லை. விசிகா ஓட்டு அத்தனையும் பிரிஞ்சனா திமுக படுதோல்வி அடையும். வட மாவட்டங்கள்ல படுதோல்வி அடையும். 15 தொகுதிகளில் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள் விசிகாவின் வாக்கு வங்கி பிரித்தலால. இது தெரியாம இங்க இருக்க தற்கூரிங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படி. சரி, உங்களுக்கு தான் ஒன்றும் நஷ்டம் இல்லை. 2016 நீங்க ஆட்சியை பிடிச்சிருக்க வேண்டியதானே, தனிச்சு நின்று ஆட்சியை பிடிச்சிருக்க வேண்டியதானே. ஏன் பிடிக்கலன்னு கேட்டா ஒரு பயிலும் பதில் சொல்ல மாட்டான். அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் இறந்தப்ப எல்லாம் என்ன சொன்னா, எங்க தலைவரை கடைசி காலத்துல முதலமைச்சரா இருக்க விடாம பண்ணது இந்த திருமாவளவன் தான், இந்த மக்கள் நல கூட்டணி தான், இவர்கள்லாம் சேர்ந்துதான் எங்க தலைவரை தேர்தலில் கடைசி நேரத்துல சாகிற தருவாயில முதலமைச்சராக இல்லாமல் போனாரு அப்படின்னு உருட்டுனது யாரு, ஒப்பாரி வச்சது யாரு? இந்த திமுகவில் இருக்க கொத்தடிமைங்க தான். அதற்கு மிக முக்கிய காரணம் திருமாவர்கள் தான். நிறைய பதிவுகள்ல என் கூட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், எங்கள் தலைவரை கடைசி காலத்துல முதலமைச்சர் இல்லாம பண்ணதுக்கு அப்படின்லாம் பொங்கியிருக்காங்க. அன்னைக்கு பொங்கின அதே கூட்டம் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது, விசிகா ஒன்றும் அவ்வளவு பெரிய கட்சி இல்லை, அவங்க வாக்கு வங்கி எங்களை ஒன்றும் பாதிக்காது, அவங்க வேணா வெளில போயிருக்கலான்ட்டு ஏளன பேச்சு பேசிட்டு இருக்கான். ஏன்னா திருமாவர்கள் போக மாட்டாரு, அவர் கொள்கை சார்ந்து எங்க வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேவலமான பேச்சு பேசிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் மேல இருந்துகிட்டே இருக்க மாட்டான். ஒரு நாள் உங்களின் திமிர்த்தனமான ஆதிக்க மனப்பான்மையுள்ள பண்ணையார்த்தனம் சரிவை எட்டும். அன்றைக்கு இதே விசிகா நீங்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.